ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம 3 முடிச்ச சீரியலில் இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தினி வந்து சில விஷயங்களெல்லாம் கண்டுபிடிச்சி ஃபோனில் இருக்க விஷயங்களை வந்து பார்த்து நம்ம ரஞ்சித்தை ஒரு வழி இல்லைன்னு பண்ணுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு, நம்மளை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யா வந்து பிளட் சாம்பிளை கேட்குறதுக்காக விவேக் கிட்ட சொல்கிறாங்க. விவேக்கும் வந்து அந்த பிளட் சாம்பிளை எடுத்துகிட்டு சூர்யா கிட்ட கொடுக்குறதுக்காக வராங்க. வந்தால் தான் வந்து பார்த்தா நம்ம ரஞ்சித் வீட்டிலேருந்தும் இன்னுமே வந்து மாப்பிள்ளை வீட்டில் வராமல் இருக்காங்க. ஸோ மாப்பிள்ளை வீட்டிலேருந்தும் வந்து ரஞ்சித்தோட அம்மா அப்பா எல்லாருமே வராங்க. எல்லாருமே கொட்டு மேளத்தோடு வந்து நல்லபடியாக வந்து அழைக்கிறாங்க. அழைச்சதுக்கப்புறமா வந்ததுக்கப்புறமா அழைச்சோடனே நம்ம ஹரிதா வந்து சுரேகாவை கிளப்பி கூட்டிகிட்டு வர போயிருக்காங்க. சுரேகாவும் ஹரிதாவுக்குள்ளேயும் ஒரு சின்னதாக ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கதோட அதே மாதிரி சுரேகாவும் ஹரிதாவும் 2 பேருமே வந்து ஹரிதா வந்து சுரேகாவை அழைச்சிட்டு வந்து வந்துடுறாங்க. ஸோ மற்ற ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம நந்தினி மட்டும் மிஸ்ஸிங்க. உடனே சூர்யா வந்து விவேக்கிட்ட கேட்குறாங்க, விவேக், நந்தினியை பார்த்தியாடா? ரொம்ப நேரமாக நந்தினி இந்த இடத்துலே காணோண்டா. நந்தினி என்கிட்ட எதுவுமே சொல்லலை, எப்போயுமே வந்து இப்படி சொல்லாமல் போகவே மாட்டா, ஆனால் காணோம் அப்படின்னு சொல்லவும், அப்போ தான் வந்து சூர்யா விவேக்கிட்ட இப்படி சொன்ன விஷயத்தை வந்து ரஞ்சித் வந்து நோட் பண்ணுறாங்க. என்னடா இந்த நந்தினி வந்து சூர்யா கிட்ட எப்போயுமே சொல்லிட்டு தானே போவா, ஆனால் இப்போ வந்து இந்த நந்தினி வந்து சொல்லாமல் போயிருக்காளே, அப்போது இந்த நந்தினி கண்டிப்பாக இந்த ஃபோனில் இருக்க வீடியோ தான் பார்க்க போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் வந்து பரமேஸ்வரிக்கு ஃபோன் பண்ணி கேட்டால், பரமேஸ்வரி இன்னும் நந்தினிக்கிட்ட வந்து ஃபோனை வாங்கவே இல்லை. அந்த விஷயம் தான் நம்மளுக்கு தெரியுமே. வாங்காதனால இல்லை, அந்த நந்தினி கண்ணில் சிக்க மாட்டேங்கிறா, அவள் எங்கே போனானே தெரில அப்படின்னு சொல்லவும் தான் நம்ம ரஞ்சித் வந்து அவள் எப்படியும் தான் அக்கா விஜய் வீட்டுக்கு தான் போயிருப்பான், ஆனால் இந்த விவேக் இங்கே இருக்கான், அவள் விஜயை காணுமே, அப்போ கண்டிப்பாக விஜயும் நந்தினியும் தான் சேர்ந்து தான் வந்து இப்படி பிளான் பண்ணி இந்த வீடியோ வந்து பார்க்குறதுக்கு இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் வந்து யோசிச்சுட்டு சரி பரமேஸ்வரிகிட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உங்களுக்கு அந்த வீட்டோட லொக்கேஷன்லாம் அமுச்சு விட்றேன், நீங்கள் அந்த வீட்டுக்கு போயிட்டு அந்த 2 பேருமே நீங்கள் உண்டு இல்லைன்னு பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு பரமேஸ்வரிக்கிட்ட சொன்னோன்னே பரமேஸ்வரோட அண்ணனும் கார் எடுத்துக்கிட்டு நந்தினியவும் விஜயவும் அடித்து கொலை பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை பணம், ப்ளஸ் வந்து நந்தினி சாகணும், ப்ளஸ் வந்து அந்த ஃபோனை வந்து ரஞ்சித் கிட்டே கொடுக்கணும், ப்ளஸ் அந்த ஃபோனை வச்சு ரஞ்சித்தையே மிரட்டி ₹1 கோடி வாங்கினேன். இது ரஞ்சித்துக்கு தெரியாமல் ரஞ்சித் வந்து நந்தினி கிட்டேருந்து அந்த ஃபோனை பிடுங்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. இப்போ நம்ம பரமேஸ்வரி வந்து கரெக்டாக வந்து கார் எடுத்துகிட்டு பரமேஸ்வரியும் அவங்களோட அண்ணனும் வந்து நம்ம நந்தினி வீட்டுக்காக போகிறாங்க. வீட்டுக்கு போனால் நந்தினி அப்போ தான் வந்து வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிறாங்க. ரீச் ஆனால் நம்ம விஜய் வந்து என்ன நந்தினி இவ்வளோ நேரம் ஆச்சே, நல்ல வேளை விவேக் கரெக்டாக போயிருப்பார் கண்டிப்பாக. சூர்யா சார் வேறு எனக்கு ரொம்ப வாட்டி கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்கக்கா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி வந்து விஜய்கிட்ட சொன்னோன்னே பார்த்தா அதே மாதிரியே வந்து சூர்யா வந்து திரும்பியும் கால் பண்ணாங்க. கால் பண்ணோன்னே வந்து நந்தினிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. விஜய்கிட்ட கொடுத்து, அக்கா நீங்கள் பேசுங்கக்கா, என்னாச்சு ஏதாச்சும் தெரில, நீங்கள் பேசுங்கக்கா, சூர்யா சார் எப்படியாச்சும் சமாளிங்கக்கா அப்படின்னு சொன்னோன்னே விஜயும் சரி கொடு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து பேசினா, ஆனால் இல்லைண்ணே இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் விவேக் கூட லேட்டாக வந்தாங்க, அதான் நந்தினிகிட்ட சொன்னேன், நந்தினி என்னை பார்க்குறக்காக வந்துட்டா, நானும் நந்தினி கொஞ்சம் கிட்ட இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு எனக்கு உடம்ப மட்டும் லைட்டாக செக் பண்ணிட்டு மாத்திரை போட்டுட்டு அங்கே வந்துடுவோண்ணே, கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்கண்ணே அப்படின்னு சொல்லுவோம். உடனே வந்து சூர்யா, சரி விஜய் எனக்கு புரியுது, உன்னோட கஷ்டம் புரியுது, ஆனால் இந்த கல்யாணத்து நேரம் இப்படி ஆயிடுச்சு, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நந்தினி உன் கூட இருக்காள விஜய், நந்தினி உன்னை பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு நந்தினிகிட்ட ஃபோனை கூட அப்படின்னோடனே, ஏன் நந்தினி நான் ஃபோன் பண்ண எடுக்கல, இது ஒரு சின்ன விஷயம் தானே, இதை என்கிட்ட சொல்லியிருந்தா நான் என்ன சொல்ல போகிறேன், நீ எதுக்காக அதுக்குன்னு ஃபோன் எடுக்காமல் இருந்த அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை சூர்யா சார், நான் இந்த மாதிரி டிராஃபிக்கில் வந்துட்டு இருந்தேன் ஆட்டோ பிடிச்சி, உங்ககிட்ட சொல்லலான்னு பார்த்தேன், ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து உங்ககிட்ட ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருந்தாங்க சீக்கிரட்டாக, ஸோ வேண்டாம் அந்த இடத்துல நிற்க வேண்டாம்னு சொல்லிட்டு தான் எனக்கும் டைம் ஆயிடுச்சு, அர்ஜென்ட் ஆயிடுச்சு, அதனால தான் சூர்யா சார் உங்ககிட்ட சொல்லாமல் கூட நான் ஆட்டோவில் அக்காவை பார்க்குறதுக்காக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி வந்து சூர்யா கிட்டே வந்து சொல்கிறாங்க. உடனே சூர்யா வந்து சரி நந்தினி சொல்லிட்டல, சரி விஜயை நல்லா பார்த்துக்கோ, எந்த பிரச்சனையும் இல்லை பார்த்துக்கோ அப்படி சொல்ல உடனே விவேக் கிட்ட வந்து சூர்யா வந்து கேட்குறாங்க, அப்போ நீ இதுக்கு தான் மாப்பிள்ளை லேட்டாக வந்தியா அப்படின்னு சொன்னோன்னே, எதுக்கு மாப்பிள்ளை என்ன விஷயம், ஏன்னா வந்து விஜய் வந்து போய் சொன்னது விவேக்குக்கு தெரியாது இல்லையா. உடனே என்ன மாப்பிள்ளை என்ன பிரச்சனை, நான் எதுக்கு மாப்பிள்ளை லேட்டாக வந்தேன், விஜய் கிளம்ப லேட் ஆகிடுச்சு, அதான் மாப்பிள்ளை பொய் சொல்லாத மாப்பிள்ளை, என்கிட்டயே மறைக்கிறியா அப்படின்னு சொன்னோடனே விவேக்குக்கு ஒன்றுமே புரியல. என்ன மாப்பிள்ளை சொல்கிற, எனக்கு ஒன்றும் புரியல, நிஜமாவே என் பொண்டாட்டி கிளம்ப தாண்டா லேட் ஆச்சு, அதனால தாண்டா லேட்டாக வந்தேன் அப்படின்னோடனே, உன் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை தானே, அதனால தானே வந்து நான் சொன்னால் ஏதாச்சும் கஷ்டப்படுவேன் தானே, நீ பொய் சொல்கிற அப்படின்னோடனே, ஓ அப்படி ஒன்று இருக்கா, ஆமாம் அப்படி கூட இருக்கலாம், ஆமாம் உடம்பு சரியில்லை, அவளுக்கு காய்ச்சல் வந்துருச்சுடா, அதனால தான் அப்படின்னு சொன்னேன். சரி அதான் வந்து இப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, அதனால தான் உன் தங்கச்சி போயிருக்கலாம் உன் அக்கா உன் பொண்டாட்டியை பார்க்குறதுக்கு,
ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வருவா. நான் அவசரப்படுத்தினால தான் அப்போ மச்சான் நீ வந்துட்டியாடா பொண்டாட்டியை கூட பார்க்காம விட்டுட்டு எனக்காக, நீ தாண்டா நண்பன்டா நீ தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு விவேக்கை வந்து உடனே சூர்யா வந்து கொஞ்சுறாங்க. விவேக்கிட்ட வந்து விவேக் வந்து பிளட் சாம்பிளையும் சூர்யா கிட்ட கொடுத்துட்டாங்க. அப்போ தான் வந்து சூர்யா வந்து ரிசல்ட்டை பார்த்தா நம்ம ரஞ்சித்துக்கு நார்மல் தான், உடம்புல எல்லாமே நார்மல் தான், அதே மாதிரி பி நெகட்டிவ் இருக்குது. அப்போ தான் சூர்யாவுக்கு புரியுது, அப்போ ரஞ்சித்துக்கு பி நெகட்டிவ் பிளட்டு தான் இருந்திருக்கு. அப்போ இந்த ரஞ்சித் வந்து பிளட்டு கொடுக்குறக்கு இவ்வளோ யோசித்தான், உடம்புல எல்லாமே நார்மலாக தான் இருக்குது, அப்புறம் எதுக்காக இவன் இந்த மாதிரி பண்ணான் அப்படின்னு யோசிக்க தான் நம்ம சூர்யா கிட்ட வந்து விவேக் கொஞ்சம் வாயை விட்டுட்டாங்க. அப்போ எதுக்காக இருக்கும் மாப்பிள்ள, ஹேமாவோட கொலை கேஸுக்காக தான் அவனுக்கு ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கும், பிளட்டு பற்றி எதுவும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு அந்த மாதிரி அவன் போய் சொல்லியிருப்பானா இருக்கும் அப்படின்னு சொல்ல வேண்டியதான். டேய் விவேக், நீ ஒன்று சொல்லும் போது தாண்டா எனக்கு ஞாபகம் வருது, ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா நீ சொல்கிறது உண்மையாக இருந்தா மச்சான் நீ நல்ல பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டடா, இவ்வளோ நாள் எனக்கு ரஞ்சித் மேலே எந்த டவுட்டும் இல்லைடா, ஆனால் இப்போ நீ சொல்லும் போது தான் வந்து எனக்கே வந்து அவன் மேலே டவுட் வருது. சரி ஓகே இருக்கலாம்டா, என்ன ஏதுன்னு இருக்கலாம், சரி ஏதோ ஒன்று இருக்கட்டும், ஆனால் அந்த ரஞ்சித் பற்றி நம்ம என்ன விஷயம்னு கண்டுபிடிப்போம்டா அப்படின்னு சொன்னோடனே மச்சான் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் மச்சான், ஆனால் வந்து அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில மச்சான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சூர்யாவும் சொல்டா மச்சான் என்ன அப்படின்னு. ஆனால் அது என்ன சொல்லியிருப்பாங்கன்னு கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம சூர்யா உங்களுக்கு பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா சூர்யா சூப்பர்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நந்தினியை பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா நந்தினி சூப்பர்னு சொல்லிட்டு கமெண்ட்டை தட்டி விடுங்க. உடனே வந்து விவேக் வந்து அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டேய் இல்லைடா மச்சான், இல்லை தங்கச்சியும் உன்னையும் சேர்த்து வச்சு பார்க்கணுன்னு நினச்சேன், அதான் இப்போ பார்க்க முடியலையே, தங்கச்சி விஜய் பார்க்க போயிட்டாலேன்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டேன்டா அப்படின்ட்டாங்க. ஆனால் வந்து விவேக் ஆசை சூர்யா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லணும், சூர்யா ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவாங்க சூர்யாவுக்கு தெரிஞ்சா அப்படின்னு விவேக் ஆசை. ஆனால் விவேக் வந்து அதை சொல்லவே இல்லை, சொல்லாமல் இல்லைடா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வந்துட்டு மழுப்பி விட்டுட்டாங்க விவேக். அதோட சூர்யா வந்து சரி எதுவுமே கண்டுக்கல, ஏன்னா சூர்யா வந்து எப்படி சொல்கிறது அப்புறாணின்னு தான் சொல்லணும். நந்தினிக்கு இருக்கிற ப்ரில்லியன்ட் மைண்டு கூட நம்ம சூர்யாவுக்கு இல்லை. ஆனால் என்ன பண்ண, அது வந்து சீரியலோட கண்டென்ட் ஆச்சு, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும். அப்போ எப்படி இருக்கவும் நம்ம நந்தினியும் எப்படியும் வந்து விஜய் வீட்டில் போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ விஜயும் நந்தினி தான் வந்து ஃபோனை ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு, இப்போ ஃபோனில் வந்து ஃபுல் சார்ஜ் இருக்குது, ஃபோனை ஓப்பன் பண்ணலான்னு ஃபோனை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அதோட இந்த எபிசோடு வந்து முடிஞ்சிருச்சு. எப்படியெல்லாம் எப்படியும் இப்படி தான் முடிப்பாங்க, அதுதான் நான் ஒரு கற்பனை கதையாக சொன்னேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சீரியலில் இப்போ நமக்கே ஒரு ஆர்வம் இருக்கும், எப்படா ரஞ்சித் மாட்டுவான், எப்படா ரஞ்சித்தை கையும் களமாக பிடிப்பாங்க, எப்படி நந்தினி வந்து அந்த வீடியோஸ் எல்லாம் பார்ப்பாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் நமக்கே வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஆனால் என்ன அதெல்லாம் எதுவுமே வந்து இப்போது நடக்கலை. சீரியல் வந்து கொஞ்சம் ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதோ சீரியல் பார்க்கும்போது அந்த ஆர்வம் இன்னும் நம்மளுக்கு அதிகமாகவே வரும். ஓகே டாட்டா.